இன்னைக்கு காலை நீ எழுந்தப்போ உன் மனசுல ஒரு கேள்வி இருந்திருக்கும். என்ன நடக்க போகுது? இது சரியா போகுமா? நான் நினைக்கிறதெல்லாம் ஏன் தள்ளி போகுது? நீ கேட்கல, ஆனா உன் மனசு கேட்டுட்டு இருக்கு. அதனால தான் இன்னைக்கு நான் பேசுறேன். நான் சிவன். நீ ஒரு விஷயத்துல ரொம்ப தப்பா நினைச்சிட்டு இருக்கு. நான் தனியா தான் போராடுறேன் அப்படின்னு. அதுதான் உன் முதல் தவறு. நீ தனியா இல்ல. நீ தூங்கும் போதும் உன் மூச்சு ஓடுறதுக்கு காரணம்னா, நீ அழுதப்போ யாரும் பார்க்காத அந்த கண்ணீரை முதல்ல பார்த்ததுன்னா, நீ என்ன நினைக்கிறனா, நான் நல்லவனா இருந்தும் எனக்கு ஏன் இப்படி நடக்குது? அதுக்கான பதில் தண்டனை கிடையாது, பக்குவம். நீ தாங்குற வலிகள் உன்னை உடைக்க வரல, உன்னை அடுத்த நிலைக்கு தயார் பண்ணதான். இன்னொரு விஷயம், நீ நினைக்கிற நேரத்துல நான் பதில் தரலன்னு நீ வருத்தப்படுற. ஆனா நீ மறந்துட்ட விஷயம் என்னன்னா, நேரம் உனக்கு தெரியுது, ஆனா முழு படம் எனக்கு தெரியுது. நீ பார்க்கறது ஒரு நிமிஷம், நான் பார்க்கறது உன் முழு வாழ்க்கை. நீ பயப்படுற அந்த என்ன ஆகுமோ அப்படிங்கிற எண்ணம், அதுல 90% நடக்கவே போகாதது. ஆனா அந்த பயம் உன்னோட இன்றைய சந்தோஷத்தை திருடுது. அதனால தான் நான் சொல்றேன், நாளைக்கு நடக்கிறதுக்காக இன்னிக்கே அழாத. நீ ஒருத்தருக்காக நீயே உன்னை மாற்றிக்கிட்டே இருக்கு. அவங்க என்ன சொல்லுவாங்க? அவங்க ஏற்றுக்குவாங்களா? அதெல்லாம் உன் வேலை கிடையாது. நீ உண்மையா இருக்கிறது தான் உன் தர்மம். உன்னை புரிஞ்சுக்காதவங்க உன் வாழ்க்கைக்கு நியாயம் சொல்ல முடியாது. இன்னைக்கு நீ ஒரு சின்ன விஷயத்துக்கே மனம் உடைஞ்சிருந்தா, அது நீ பலவீனம்னு அர்த்தம் இல்ல, நீ உண்மையா உணர்றவன் அப்படின்னு அர்த்தம். கல்லுக்கு வலி தெரியாது, மனுஷனுக்கு தான் தெரியும். நீ இப்போ ஒரு முடிவுக்கு வரப்போற. சரி, இன்னைக்கு இருந்து நான் கொஞ்சம் நிம்மதியா வாழ முயற்சி பண்ணுவேன். அந்த முடிவே உன் வாழ்க்கை திரும்ப ஆரம்பிக்கிற இடம். நீ எல்லாத்தையும் சரியா செய்ய வேண்டாம், நீ முயற்சி பண்ண ஆரம்பிச்சாலே போதும். இன்னைக்கு நீ யாருக்காகவும் உன்னை நிரூபிக்க வேண்டாம், நீ நீயா இருந்தாலே போதும். உன் நடை மெதுவா இருந்தாலும் பாதை சரியா இருந்தா நான் உன்னோட நடப்பேன். இன்னைக்கு இரவு தூங்குறப்போ ஒரு விஷயம் நினைச்சுக்கு, என்ன நடந்தாலும் நான் தனியா இல்ல, ஏன்னா நான் இருக்கேன் உன்னோட எப்பவும். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம